அக்டோபர் பௌர்ணமி 2025 உகந்த நேரம். திருவண்ணாமலை கிரிவலம் பலன்கள். பஞ்சபூத அக்னி ஸ்தலத்தின் சிறப்பு. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலத்தின் சிறப்பு. பஞ்சபூதங்களில் அக்னி அறிவு, ஒளி, தீட்சை, சக்தி, பாவநாசம் ஆகியவற்றை குறிக்கிறது. அருணாச்சல மலை வடு சிவன் தீயாகவே வெளிப்பட்டதாக ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அருணாச்சலேஸ்வரன் என்ற பெயரே சிவபெருமானின் ஜோதி ஸ்வரூபத்தை காட்டுகிறது. இங்கு கிரிவலம் வருபவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை, அவித்யை என்னும் இருளை அகற்றிக் கொண்டு ஞான ஜோதியை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. பௌர்ணமி திதி அக்டோபர் 2025. பௌர்ணமி தொடங்கும் நேரம் 6 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை மதியம் 12:23 PM மணிக்கு பௌர்ணமி தொடங்குகிறது. 7 அக்டோபர் 2025 செவ்வாய் காலை 9:16 காலை பௌர்ணமி முடியும் நேரம். பௌர்ணமி நாளில் கிரிவலத்தின் சிறப்புகள். சந்திர ஒளியின் ஆன்மீக தாக்கம். பௌர்ணமி நாளில் சந்திரன் முழுமையாக திகழ்வதால் அவரது குளிர்ச்சி மனதை சாந்தப்படுத்துகிறது. அருணாச்சல மலைக்குச் சுற்றிலும் வரும் அந்த ஒளி சிவஜோதியுடன் சேர்ந்து ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கிறது. பாவநாசம். கிரிவலம் செய்வதால் கர்ம பாபங்கள் நீங்கி நல்ல புண்ணியங்கள் சேரும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது. ஆரோக்கியம். பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்தால் உடல் நோய்கள் குறையும், மன அழுத்தம் நீங்கும், நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் சீராகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. குடும்ப நலன் என் சமாதானம். தம்பதிகள் கிரிவலம் வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தை பேறு, வீடு, வேலை சுகம் கிடைக்கும் என்று பலர் அனுபவித்துள்ளனர். ஆன்மீக முன்னேற்றம். ஒவ்வொரு லிங்கத்தையும் வணங்கி வந்தால் அது ஒரு வகை தியானமாகவும் மனம் ஒன்று கூடுவதற்கான சாதனையாகவும் அமைகிறது. கிரிவலத்தின் போது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்தால் சிவனின் அருள் விரைவில் கிடைக்கும். லிங்கங்களை வணங்கி கிரிவலம் வருவதின் பலன்கள். கிரிவல பாதையில் 8 திசைகளில் உள்ள லிங்கங்கள். ஈசான லிங்கம், இந்திரலிங்கம், வருணலிங்கம், வாய்லிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், யமலிங்கம், அக்னிலிங்கம் உள்ளன. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு திசையை, ஒரு தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கிறது. இவற்றை வணங்குவதால் ஈசான லிங்கம் ஞானம், ஆன்மீக வளர்ச்சி, இந்திரலிங்கம் செல்வம், அதிகாரம், வருணலிங்கம் நீர்